என்ன இப்படி இருக்குது? என்ன மக்களே, வீடியோ பாத்தீங்களா? நள்ளிரவு நேரங்கள்ல சுமார் ஒரு 3 மணி 2 மணி 1 மணி இந்த மாதிரி நேரத்துல பிக் பாஸ் வீட்டுக்குள்ளார ஒரு அமானுஷ்ய சக்தி உளவிட்டு இருக்கிறதா 1-2 பேர்த்துக்கு தகவல் வருது. அதன் அடிப்படையில ஒட்டுமொத்த ஹவுஸ்மேட் கிட்டையும் நம்ம கானா வினோத் அவர்கள் சொல்றாங்க, ஒரு ஆவி அப்பப்ப அங்கங்க வெளிப்பட்டு இருக்குது அப்படிங்கறத. என்ன நடந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை நீங்க முழுமையா பார்த்தா மட்டும்தான் புரியும். நமக்கு தெரிஞ்சு அங்கங்க அப்பப்ப இரவு நேரங்கள்ல பார்வதியும் கமருதனும் நின்று பேசிட்டு இருக்கிறத இரவு நேர லைவுகள்ல பார்த்துருக்குறோம். அது மட்டுமா பார்த்துருக்குறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பக்கம் இரவு நேரங்கள்ல ஒரு சில இடங்கள்ல வியானாவும் எப்ஜேவும் கூடி பேசிட்டு இருக்கிறத அங்கங்க பார்த்துருக்கோம். நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம ஆவியா பார்க்கக்கூடியது இவங்க 2 பேரு, அந்த பக்கம் அவங்க 2 பேரு அப்படிங்கிற மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும். ஆனா இன்னைக்கு நள்ளிரவு நேரத்துல அந்த நீச்சல் குளத்துல ஏதோ ஒரு ஆவி மிதந்துட்டு இருக்கிறதா ஒட்டுமொத்த ஹவுஸ் மட்டும் தேடி ஓடி பதறி அடிச்சு பார்க்கும்போது அங்க என்ன நடந்துட்டு இருந்ததுன்னா, இந்த வியானாங்கிற ஒரு ஆவி பண்ணுன ஒரு வேலை தாங்க ஒட்டுமொத்த ஹவுஸையும் பெரட்டி போட்டுருச்சு. என்ன ப்ரோ இப்ப வரைக்கும் ஒரு மாதிரி பேசிட்டு இருந்தீங்க, இப்போ ஒரு மாதிரி பேசுறீங்க அப்படின்னா, ஒண்ணுமே இல்லாத ஒரு விஷயத்த லைவ்ல ஒரு ஆவி வந்துருச்சு அவங்க மட்டும் ஆவியாமா ஒடியா ஆவி மிதந்துட்டு இருக்குது, அதாமா இதாமா தலை மட்டும் தான் தெரியுதாமா கால் தெரியலையாமா இப்படின்னு இவங்களுக்குள்ள பயங்கரமான ஒரு இதெல்லாம் பண்ணிட்டு வந்தா, நம்ம என்னடா நடந்ததுன்னு போய் பார்த்தா இந்த வியானா விக்ரமோட பேண்ட் எடுத்து தண்ணிக்குள்ள போட்டு முக்கி விளையாண்டுட்டு இருந்திருக்குங்க. அந்த பேண்ட் அப்படியே விட்டுட்டு ஒட்டுமொத்த ஹவுஸ்மேட்டையும் வெளியில பாருங்க, ஏதோ ஆவி நின்றுட்டு இருக்குன்னு சொல்லி ஒட்டுமொத்தமான ஹவுஸ்மேட்டையும் பதறி அடிக்க வச்சு எல்லாரும் வீதியில ஒடியாந்து பார்த்தா அது விக்ரமோட பேண்ட்டுங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்க மறக்காம சொல்லுங்க, பிக் பாஸ் வீட்ல இவங்க எல்லாருமே பண்ற அட்ராசிட்டி லூட்டிகளை நம்மளால தாங்கிக்க முடியல. ஒண்ணுமே இல்லாத விஷயத்த பயங்கர ஹைப்ல பேசுறதும், ஹைப்ல இருக்கிற விஷயத்த ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசுறதும் அவங்களுக்கு வழக்கம் தான். ஸோ நம்ம அந்த வீடியோவை அதே மாதிரியாவே மேக் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக ஒண்ணுமே இல்லாத இந்த விஷயத்த ஏதோ இருக்கிற மாதிரி நம்மளும் தான் பேசி ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணுவோமா. பிக் பாஸ் வீட்ல எது நடந்தாலும் அவங்களுக்கு ஒரு கண்டென்ட்னா நம்மளுக்கு இது ஒரு கண்டென்ட். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்க என்னோட சேனலை லைக் பண்ணவும் கமெண்ட் பண்ணவும் மறந்துடாதீங்க. இந்த செகண்ட் லைக் பண்ணிட்டு ஒரு ஃபன்னான என்டர்டைன்மெண்ட் டாஸ்க் நீங்களும் பண்ணிருக்கீங்க ப்ரோ அப்படின்னா சிரிச்சுக்கிட்டே ஒரு கமெண்ட் பண்ணுங்க. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த செகண்ட் நீங்க பண்ற கமெண்ட் நான் ரிப்ளை பண்ண கத்துக்கிறேன். பிக் பாஸ் பத்திர லைவ் அப்டேட்ல அடுத்தடுத்த வீடியோல சந்திக்கலாம். பாய்.